என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற, உலக நாடுகள் வரையில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தால ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக கள்ளக்குறிச்சிக்கு போறார். அங்க போயிட்டு அவர் என்ன பேசுறாரு? உங்களை யாரு போய் கள்ளச்சாராயம் குடிக்க சொல்றது? தமிழ்நாட்டில் மருந்தகங்களை விட டாஸ்மாக் கடைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு கள்ளச்சாராயத்தை குடிக்கிறீர்கள்? அரசாங்கம் நல்ல சாராயத்தை டாஸ்மார்க்ல விற்குது, அதை போய் வாங்கி குடிக்க வேண்டியதுதானே. எதுக்கு நீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க அப்படின்ற தோணியில அவருடைய பேச்சு அமைந்திருது. கமலஹாசனை நான் கேட்கிறேன், டாஸ்மார்க்ல விற்கிறது நல்ல சாராயம், அதே சாராயத்தை திருட்டுத்தனமா ஒருத்தன் வித்தாக்கா அது கள்ளச்சாராயம். இப்ப திருட்டுத்தனமா வித்த சாராயத்துல தான் மெத்தனால் அதிகமாக கலந்து கொடுத்துட்டான். ஒரே நாள் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அரசு விற்கிற டாஸ்மார்க் சாராயம் உயிர்கொல்லி இல்லையா? கள்ளச்சாராயத்துல மெத்தனால் அதிகமாக கலந்ததுனால குடிச்சு 3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல அதிகமான 10 மணி நேரத்துல இறந்து போயிட்டான். தமிழ்நாடு அரசு விற்கிற டாஸ்மார்க் சாராயத்தை குடிச்சவன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் ஆகி இவன் 10 மணி நேரத்துல இறக்குறவன் அவன் 10 வருஷத்துல இறந்து போறான். இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே கொலை தான். அவன் கள்ளச்சாராயத்துல போதைக்கு மெத்தனால கலந்து கொடுத்து கொண்டா, இவன் அரசு விற்கிற நல்ல சாராயன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு 10 வருஷத்துல இயற்கையா மரணம் அடையான். இவ்வளவுதான் வித்தியாசம் அவனுக்கும் இவனுக்கும். பெரிய வள்ளல் இவரு கமலஹாசன். சாராயத்தை குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அதிகமா குடிக்காதீங்க, ஒரு லிமிட்டா குடிங்க. 2 கிளாஸ் குடிக்கிறவங்க 1 கிளாஸ் குடிங்க அப்படின்னு அறிவு சொல்லிட்டு வராரு வெண்ணெய் வெட்டி. சினிமாக்காரன் புத்தியை காட்டுறீங்களடா எங்க போனாலும். கமலஹாசன் யோகிய மாதிரி உத்தம மாதிரி 2019 ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி திமுகவை 2021 வெற்றி பெற வச்சு ஆட்சி அதிகாரத்தை கொண்டாந்துட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவை வெற்றி பெற செஞ்சுட்டு இன்னைக்கு திமுக அரசு செய்யற எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் இவர் சொல்றதுக்கு வந்துட்டார் வெண்ணெய் வெட்டி. தமிழ்நாட்டில் எத்தனை புரட்சி போராளிகள் இருந்தாங்க 2021க்கு முன்பு, எனக்கு எங்க போனானுங்க அந்த புடுங்கிங்கெல்லாம்? ஒரே ஒருத்தன் திமுகவுடைய சொம்ப தூக்கின்னு பின்னாடியே சுத்துற எல்லாரும் இன்னைக்கு எங்க போனீங்க? ஏனென்றால் நடந்திருக்கின்ற குற்றம் அரசை சார்ந்தது. அரசினுடைய கையால் ஆகாத தனம் தான் இவ்வளவு பெரிய இழப்புக்கு காரணம். டாக்டர் அன்புமணி பகிரங்கமா கொண்டாந்து செய்தியாளர் முன்னாடி போட்டு உடைச்சதுனால அந்த பக்கம் உதயசூரியன் எம்எல்ஏவும் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏவும் அப்படியே கொதிச்சு பொங்கி எழுந்தாங்க. கள்ளக்குறிச்சி மரணத்தை அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தாய்மார்களுடைய கதறலும், கணவனை இழந்துட்டு அந்த மனைவிகள் கதறிய கதறலும், அந்த மனைவிகள் கதறும் பொழுது என் குழந்தைகளை இனி நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அதையெல்லாம் காதுல கேட்டா ஈரக்கொலை அருந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு அவருடைய கதறல் சத்தம் நம்மளுடைய காதை பிளக்கிறது. நாடா இது ஒரு ஊரையே சுடுகாடா மாற்றிய அரசுக்கு வக்காலத்து வாங்கி இப்பவும் பேச. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல அப்படின்னா எதற்கு நீங்க காவல்துறையை வச்சிட்டு இருக்கீங்க? எதற்கு மதுவிலக்குத்துறையை வச்சிட்டு இருக்கீங்க? அந்த மதுவிலக்குத்துறை என்ன செய்யுது? கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனை, அதே போல பாண்டிச்சேரி மருத்துவமனை, இந்த மருத்துவமனைகள் எல்லாம் இளச்சாராயத்தை குடித்தவர்கள் இந்த மருத்துவமனைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா சாராயத்துல கலக்கப்பட்ட மெத்தனாலே, அந்த மெத்தனாலை குடித்ததால இவர்களுடைய உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்றாங்க. அந்த மெத்தனாலுடைய விஷத்தை முறிப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய மருந்துகள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையோட லட்சணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்ல. ஏன்னா இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அரசு மருத்துவமனைகள், இந்த அரசு மருத்துவமனைகள் எல்லாம் நீங்க எந்த நோய்க்குனா நீங்க உள்ள போங்க, எல்லா நோயாளிக்கும் 4 வெள்ளை மாத்திரை கொடுப்பாங்க. எல்லா நோயாளிக்கும் 4 மாத்திரை தொடர்ந்து வெள்ளை மாத்திரையை கொடுத்துருவாங்க. அந்த மாத்திரைக்கான பேர் என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அதுக்கு சீட்டே இருக்காது, லேபிள் இருக்காது. அந்த மாத்திரையை ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுக்காங்க. வர்றவங்களுக்கெல்லாம் இதில் ஒன்று அதில் ஒன்று இதில் ஒன்று ஒரு பேப்பர் எடுத்து சுற்றி வச்சு கொடுத்துருவாங்க.
இதே நிலைதான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதுதான் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளின் லட்சணம். இந்த மருத்துவமனைகள்ல போயிட்டு சேர்க்கப்படுகின்ற இவ்வளவு பெரிய நோயாளிகள் வந்துட்டு காப்பாற்றப்படுவார்களா அப்படின்னா அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் இருக்கிறவர்கள் பிழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தவிர அந்த மருத்துவமனைகள்ல கொடுக்கப்படுகின்ற மருந்தால இவர்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் தொடர்ந்து அந்த நிலையில இருந்ததாலதான் இந்த மருத்துவமனையில போய் சேர்ந்த பிறகும் இத்தனை உயிர்கள் வந்துட்டு பலியானது. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான் இந்த பேஷண்ட்னு தெரிஞ்சு போச்சு. கள்ளச்சாராயத்தில் இருக்கின்ற அந்த விஷத்தை முறிப்பதற்கான மருந்தை உடனடியாக மருத்துவமனைகள்ல அந்த நோயாளிக்கு போட்டிருந்தா கண்டிப்பாக பல பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா எந்த மருத்துவமனைகளிலுமே மருந்து இல்லை, போதிய மருத்துவமனைகளிலுமே மருந்து இல்லை. அப்ப மருத்துவமனைகளை எதுக்கு வச்சிட்டு இருக்கிறீங்க? மருத்துவமனை இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் போராடுவாங்க. மக்கள் போராடுறாங்கன்றதுக்காக மருத்துவமனையை நாங்க கட்டி திறந்துட்டோம். ஆனா மருத்துவமனைக்கு சப்ளை பண்றதுக்கான மருந்து வாங்குறதுக்கு எங்க கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லை. ஏன்னா நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. எங்கள் கிட்ட பணம் இல்லை. இப்போ கள்ளச்சாராயத்தை குடிச்சு வேற இவ்வளோ பேர் செத்து போயிட்டான். இதனால இதுக்கு மேலே டாஸ்மாக் கடையில் கூட வியாபாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா குடிக்க வர்றவன்லாம் இதுக்கு மேலே அவ்வளோ தைரியமாக போய் குடிக்க மாட்டான். எதனா கலந்து வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு பயந்து அவனும் குடிக்கிறத விட்டுருவான். அப்போ என்ன பண்ணுறது, எப்படி அரசு நிர்வாகத்தை நடத்துறதுன்னு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய கவலையில் இருப்பதாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளச்சாராய விவகாரம் வந்துட்டு இதோடு முற்று பெறணும். மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் வந்துட்டு நம்ம சந்திக்க கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு கள்ளச்சாராயத்தால ஒரு உயிர் போனா அந்த குடும்பமே செத்து போச்சுன்னு அர்த்தம். இப்ப அந்த குடும்பத்தின் தலைவன் இறந்து போனான். ஆனா அந்த குடும்பத்தின் தலைவன் இறந்து போனதால அவனுடைய மனைவி மக்கள் அனாதையாக்கப்பட்டுட்டாங்க. இனி அந்த மனைவி மக்களை காப்பாற்றுவது யார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விதவை என்ற நிலைக்கு ஒரு பெண்ணு வந்துட்டாலே அவளுடைய வாழ்க்கை போராட்டம் வந்துட்டு மிக மிக கொடியது.